परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war. Cold war, it's a slow poison. Country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா. மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். அஃப்கோர்ஸ் அது எனக்கும் தெரியும். பட் நம்ம எல்லாருமே அவரை காப்பாற்றணுன்ற மோட்டிவில் இருக்கோம். இந்த விசாரணையை கொஞ்சம் தள்ளி வச்சோன்னா அவரை காப்பாற்றுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. ஆமாம் டாக்டர், அவர் சொல்றது சரிதான். டைம் கேப் கிடைச்சதுன்னா அவர் ஏன் இப்படி செஞ்சாரு உண்மையை கண்டுபிடிக்கலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டாக்டர். அப்படின்னா நான் ரிப்போர்ட்டை வேற மாதிரி எழுதணுன்றீங்களா? ஆமாம் டாக்டர், சந்திரசேகரை மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிடுங்க. ஓகே, அவரை செக் பண்ணுங்க. அப்போ ஏதாவது புதிய விஷயங்கள் கிடைக்கலாம் இல்லையா? எனக்கு என்னமோ அவர் புதுசா பேசுற மாதிரி தெரியல. பட் உங்க திருப்திக்காக வேணா இதை செய்யறேன். அவருக்கு மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணணும்னு வேணா ரிப்போர்ட் கொடுத்துறேன். ஓகே, நான் வரேன். We will meet. Thank you டாக்டர். See you, Jay. எப்படியோ இந்த மெடிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியாச்சு. இனிமேல் என்ன பண்ணலான்னு யோசிப்போம். என் தம்பி ரகுராமன் சாகல சாகல. அவன் இந்த உலகத்தையே ஜெயிக்க பிறந்தவன். ஜெயிப்பான், கண்டிப்பா ஜெயிப்பான். மாதவி, கண்டிப்பா ஜெயிப்பான். மாதவி, ஜெயிப்பான், ஜெயிப்பான், மாதவி, ஜெயிப்பான். இங்க பாரு மாதவி. ஐயோ மாதவி,
இவங்க ஏதாவது பேசுனாங்களாமா? ஆமா டாக்டர், எதையும் சொல்லி புலம்புனா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவங்க தம்பியோட மரணம், அந்த பயங்கரமான சம்பவம் அவங்க மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கு. தம்பியோட எதிர்காலத்து மேல அவங்களுக்கு ஒரு பெரிய கனவே இருந்திருக்கு. அவரோட திடீர் மரணத்தை அவங்க மனசால ஏத்துக்கவே முடியல. மாதவி பழையபடி ஆக முடியாதா டாக்டர்? இல்லம்மா, நான் அப்படி சொல்லல. அவங்களுடைய பழைய நினைவுகளை படிப்படியா கொண்டு வந்தா நல்லா சேஞ்ச் தெரியும். நான் சில டெஸ்ட்கள் எழுதி தரேன், அதெல்லாம் பண்ணுங்க. பின்னாடி தேவைப்பட்டா வேற சில ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவோம். எப்படியோ டாக்டர், மாதவி பழைய மாதவி ஆனா போதும். கண்டிப்பாமா, கவலைப்படாதீங்க. நான் கூடி சீக்கிரம் அவங்கள பழைய நிலை கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன். நர்ஸ். எஸ் டாக்டர். பேஷண்ட் லேபுக்கு கூட்டு ஓகே போங்க. டாக்டர். அப்படியே ஸ்கேன் எடுக்க சொல்லிருங்க. பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லிருங்க. ஓகே டாக்டர். ஓகே. ஓகே. பாத்து மெதுவாமா. இதுல உட்காரு. பாத்துமா. டேய் ரகு, உனக்கு சாவே இல்லடா. நீ இன்னும் உயிரோடு தாண்டா இருக்க. நீ நிச்சயம் ஜெயிப்ப. மாதவி, இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கியே, எப்பதான் பழைய நிலைமைக்கு வர போறியோ? மாதவி, 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 டேய், வேண்டாமா, சொல்ல கேளு. ஒண்ணே, மாதவி, என்னம்மா இது? மாதவி, மாதவி, வா, வா இந்த பக்கம். மாதவி, சொன்னா கேளு, வேண்டாமா, விட்டுடு. மாதவி, மாதவி, வேண்டாமா, சொன்னா கேளு. ஆமா, விட்டுடுமா அவரை, விடு. என்ன டாக்டர் நடக்குது? சாரி சார், அந்த பேஷண்ட் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. ஏதோ தெரியாம நடந்துருச்சு. நல்லா நடந்துச்சு. இவருக்கு என்ன ஆச்சுன்னா யார் சார் பதில் சொல்றது? என்ன சார் லேடி பேஷண்டா இவங்க? காட்டுத்தனமான பவர் என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. சாரி சாரி சாரி, வெரி சாரி சார். வாங்க சார். சார், நீங்க ரவுண்ட்ஸ்ல இருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன் சார். சொல்லுங்க. சந்திரசேகரோட மெடிக்கல் ரிப்போர்ட் சார். ஓஹோ. சீஃப் டாக்டர்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ம். சார், அவருக்கு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறதா இந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கு சார். அப்புறம் அவர் அடிக்கடி ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும் சார். ஓகே, பட் அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்றீங்க. கூப்பிட்டு போற இடத்துல எந்த ப்ராப்ளமும் வராதா? நாங்க ஜாக்கிரதையா பாத்துக்குவோம் சார். ஆ. அடுத்த வாரம் அவர் ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும் சார். அவர் எங்களோட அனுப்புறதுக்கு தேவையான பர்மிஷன் லெட்டர் இதுலயே இருக்கு சார். தாராளமா கூப்பிட்டு போங்க. அவருக்கு சீக்கிரமா உடம்பு குணமாச்சுன்னா எனக்கு தானே நல்லது. அப்பதானே உங்களுக்கும் கேஸை சீக்கிரமா க்ளோஸ் பண்ண முடியும். எஸ் சார், பப்ளிக் மத்தியில பெரிய கேஸ் ஆச்சே சார். சின்ன மேட்டர் ஆனாலும் பெரிய நியூஸ் பேப்பர்ல போட்டுறாங்க சார். அதுதான் இந்த கேஸ்ல பெரிய தலைவலி சார். வரேன் சார். ஓகே சார்.
என்ன பைரவி எதுவுமே பேசாம வர? ஒண்ணும் இல்ல, என்னன்னு சொல்லு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கியா? ஏன்? எனக்கு சம்பளத்தோட போனஸும் சேர்ந்து கிடைச்சதே. கல்பனா, நீயும் மத்தவங்க மாதிரி பணம் தான் வாழ்க்கைன்னு நினைக்காத. பணத்தால எல்லாத்தையும் சாதிக்க முடியுமா? பின்ன பணம் இல்லாம சந்தோஷம் வருமா? நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க கல்பனா. அப்படி கிடையாது. அப்புறம் ஏசி ரூம்ல தூக்கம் வராம ஸ்லீப்பிங் டோஸ் போட்டுட்டு தூங்குற கோடீஸ்வரங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி பார்த்தா பணத்தை எப்படி பாக்குறது? பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது கல்பனா. பீஸ் ஆஃப் மைண்ட், நிம்மதி, அதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. ஆனா நாம அதை தொலைச்சிட்டு வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கோம். மலையேற நினைக்கிறவன் தவறி விழுந்துரு நினைச்சா எப்படி மலையேற முடியும்? தேனெடுக்க நினைக்கிறவன் தேனி கொட்டிடுமே நினைச்சா எப்படி தேனெடுக்க முடியும்? நீ சொல்றத கேக்குறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா வாழ்க்கைக்கு ஒத்து வராது. இன்னும் கொஞ்ச நாள்ல சுரேஷ்க்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிடும். அப்புறம் பாரு என் லைஃப் ஸ்டைல. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். நீ ஒண்ணு நினைக்கிற, ஆனா நடக்கிறது என்னன்னு பாப்போம். பேசாம நீ சீரியலுக்கு டைலாக் எழுத போலாம். வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். நீ ஆடம்பரம் பணங்கிற கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க. என்ன நடக்க போகுதுன்னு நானும் பாக்க தானே போறேன். உங்ககிட்ட போய் என் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்ச பாரு. வாங்க சார், வாங்க. மா மா என்னப்பா? வாமா. நான் சொன்னல மியூசிக் டைரக்டர் சந்திரசேகர். சாரதா வாங்க. வணக்கம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க இங்க வந்தது அதை விட சந்தோஷம். ஆனா உங்களுக்கு போய் இந்த நிலைமையா? அந்த ஜீசஸ் தான் உங்களை ரட்சிக்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டுமா. போய் காப்பி எடுத்துட்டு வா. சரிப்பா. உட்காருங்க சார். டேசி வரண்டடி. ஓடியா 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 ஓடியா. இதுதான் எங்க வீட்டு குட்டி ராணி, ரொம்ப சுட்டி பொண்ணு. குட் மார்னிங் அங்கிள். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்காக ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு தருவீங்களா? கண்டிப்பா. என்ன படிக்கிற? 6th ஸ்டாண்டர்ட் அங்கிள். நல்லா படிப்பியா? ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் நான் தான் அங்கிள். நல்ல பாடவும் செய்வா. அதுவும் உங்க பாட்டுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கிள் எனக்காக ஒரு பாட்டு பாடுவீங்களா அங்கிள்? இன்னைக்கு மனசு சரியில்லைம்மா, இன்னும் நாள் கண்டிப்பா பாடுறேன். டிஃபன் ரெடி பண்றேன், இருந்து சாப்பிட்டு போங்க. இப்படி வீட்டுக்கு கூட்டு வந்து காஃபி எல்லாம் கொடுத்து உபசரிக்கிறீங்களே, இதுக்கு உங்க சட்டத்துல இடம் இருக்கா? இருக்கும் இல்லையோ அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் உடனே பர்மிஷன் வாங்கிடுவேன். அங்கிள் எனக்கு கீபோர்ட் கத்துக்கணும் ரொம்ப ஆசை. எனக்கு கத்து தருவீங்களா அங்கிள்? அது உங்க அப்பா கையில தான் இருக்கு, அவர் ஏற்பாடு செய்யட்டும். நான் கண்டிப்பா கத்து தரேன். தேங்க்யூ. நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவீங்கன்னா நானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இல்ல சார், டெய்ஸி பேசுறது கேட்கறது எல்லாமே
என்ன சார்? ஃபீல் பண்ணாதீங்க சார். ஃபீல் பண்ணாதீங்க சார். எனக்கு தேவை தனிமா. நான் கிளம்புறேன். கார்த்திக் சார். சார் கொண்டு போய் விட்டுரு. ஓகே சார். அங்கிள் பாய் அங்கிள். வரேம்மா. பாய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் ரொம்ப ஒற்றுமையா இருக்கணும். ஆமா மிஸ்டர் மாதவன், நீங்க சொல்றதுதான் சரி. எங்க சார் நேர்மையா நடக்கிறாங்க? சம்பாதிக்கணும்ன்ற ஒரே குறிக்கோளோட எல்லாருமே தப்பான வழியில தான் போறாங்க. இப்படி பொதுவா பேசினா எப்படி? யாரு எவருன்னு குறிப்பிட்டு பேச வேண்டாம். இத பத்தி எல்லாம் விலாவாரியா பேசுறதுக்கு தான் இந்த மீட்டிங்கை கூட்டியிருக்கேன். எங்களுக்கு எக்ஸார் போலாப்பு ஏதோ 25 வருஷமா பண்ண தொழிலை விட முடியாம இன்னும் அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன். இதுவும் எத்தனை நாள்னு தெரியல. மிஸ்டர் மாதவன், நாங்க நிறைய பேரு இந்த சின்ன கன்ஸ்ட்ரக்ஷனை நம்பி இருக்கோம். நீங்களே எங்களுக்கு எந்த வேலையும் தர்றதில்ல. நாங்க என்ன சார் செய்ய முடியும்? நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய கான்ட்ராக்ட் எதுவுமே நான் செய்யல. எனக்கு வந்து ப்ராஃபிட் ஒரு 10 கோடி ரூபாய் தான் இருக்கும். ஆனா நம்ம விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்ணிருக்காங்க சார். அவங்களால நம்ம மெம்பருக்கு யாருக்காவது ஏதாவது லாபமா சார்? நீங்களே சொல்லுங்க சார். இதையெல்லாம் அவங்க கிட்ட தானே கேட்கணும். இத பத்தி எல்லாம் விவரமா பேசுறதுக்கு தானே இந்த மீட்டிங்கே கூட்டி இருக்கிறோம். வாங்க போவோம். வாங்க வாங்க வாங்க. கம் ஆன் எவரிபடி, கம் ஆன். என்ன மிஸ்டர் மாதவன், மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? சார், எங்க எம்டி இன்னும் 10 மினிட்ஸ்ல வந்துருவார் சார். சார், என்னமா மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு? இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. வெறும் பஸ் என்னதான் பேசி கேட்க போறாங்க? வா பார்க்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டேன். உங்க கஷ்டமெல்லாம் எனக்கு புரியுது. கிட்டத்தட்ட நானும் அதே நிலைமையில தான் இருக்கிறேன். இந்த பிரச்சனை பத்தி நான் பேசக்கூடாது. ரெங்கநாதன் வந்த உடனே நீங்களே பேசுங்க. ஓகே? ஓகே சார். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உட்காருங்க. தேங்க்யூ சார். உங்களுக்கு என்ன சார், ஒரு பிசினஸா 2 பிசினஸா? பல பிசினஸ், எல்லாத்தையும் கவனிச்சிட்டு வர வேண்டாமா? சரி, விஷயத்துக்கு வாங்க. என்ன பேசுனீங்க? எதுக்காக இந்த மீட்டிங் சொல்லுங்க. ரெங்கநாத், இந்த வருஷம் கவர்மெண்ட் நிறைய கான்ட்ராக்ட் கொடுக்க போறாங்க. டெண்டர் விடுவாங்க. நாம நமக்குள்ள ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி வேலையை பிரிச்சுக்கணும். என்ன மாதவன் சொல்றீங்க? திஸ் இஸ் பிசினஸ். எனக்கு இதுல நஷ்டம் வந்தா நீங்க எதிர்ப்பீங்களா? என்ன பாக்குறீங்க சொல்லுங்க. லாப நஷ்ட கணக்கு பத்தி பேச வரல, வேலையை ஷேர் பண்ணிக்கிறது தான் பேச வந்திருக்கோம். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்னால ஓபன் டெண்டர் தான். யார் குறைச்ச கொட்டேஷன் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்க போறது. இதுல நீங்க என்னத்த பேசுறது? அதான் நான் சொல்ல வர்றேன். நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தா கொட்டேஷன் நாமே முடிவு செய்து ஒரு விலையை நிர்ணயிக்கலாமே. எல்லாருக்குமே லாபம் கிடைக்குமே. சாரி மிஸ்டர் மாதவன், இதுவும் தொழில் யுத்தம் தான். பலசாலி ஜெயிக்க போறான், முடியாதவன் தோக்க போறான். முடிவா என்ன சொல்றீங்க நீங்க? எவனுக்காகவோ யாருக்காகவோ என் கொள்கையை மாத்திக்க நான் தயாரா இல்ல. என்ன எல்லாரையும் மரியாதை பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன மரியாதை கொடுக்கறது? கூட்டத்து கூட எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டேன். என்ன பேசுற? சார், சொல்லிட்டேன், இதுக்கு மேல மரியாதை எல்லாம் பேசாதீங்க. உங்க தொழிலே தானப்பா கூட்டம் கூட்டி ஏதாவது வெட்டி பேச்சு பேச வேண்டியது. ஏன் தொழிலை பத்தி எனக்கு தெரியும். ஹெல்த்தி காம்படிட்டர். செய்ய மாட்டேன். அதிகமா பேசாத. ஆமா, யார் நினைச்சுட்டு இருக்க நீ? நான் பாத்துக்கிறேன். வேலை பார்த்து போக போக அப்படியா? What happened? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. Come, let's go.
தொழில்ல ஆரோக்கியமான போட்டியா இருக்கணும். இருக்கிறத வேலை பண்ணக்கூடாது. Be careful. Either I am a fool or limit your words, ரங்கநாதன். Kindly take your seats. Please take your seats. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம். கோவப்படுறதால எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது. ப்ளீஸ். ஏய் விஜய், நீ சுமாரு. இது என்னுடைய பிசினஸ் விஷயம். இதை எப்படி டீல் பண்றது எனக்கு நல்லா தெரியும். ரங்கநாத், பணத்தால எல்லாரையும் எப்பவும் விலைக்கு வாங்கலாம் நினைக்காத. You mind it. இந்த பார், எந்த போட்டி என்னால சமாளிக்க முடியும். இந்த தொழில உன்னை நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். பாப்போம். பார்க்கலாம். பாத்துலாம். Shit. இனி நாம எல்லாம் சேர்ந்துதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். இப்ப புரியுதுல்ல? எவ்வளவு அவமானம். இந்த ரங்கநாத் ஒரு பணம் முதல்ல அவரை போட்டியில ஜெயிக்க முடியாது. முடியும், ஜெயிக்கணும், ஜெயிச்சு காட்டணும். நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தா அந்த ரங்கநாத்தை ஒண்ணுமே இல்லாம போர் அவுட் பண்ணி காட்டுவேன். அது எப்படி சார் முடியும்? நம்ம அசோசியேஷன்ல ரங்கநாதன் கிட்ட போட்டி போறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும். அதனால இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் முடிவு கட்டணும். நீங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணா இந்த ரங்கநாத் விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். செய்யுங்க சார், அதை செய்யுங்க. அந்த ரங்கநாத் அராஜகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். ஆமா சார், முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் சார். நீங்க ஆரம்பிங்க, நாங்களாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம். சரி, என் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கைக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன். இனி ரங்கநாதுங்கிற பாம்பு தலை தூக்கவே தூக்காது.